எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. இவர் எண்களின் காதலர் KP அஸ்ட்ரோவின் உறவினர். ஜோதிடத்தில் எண்கள் என்று தனது பாணியில் மிக சிறப்பாக மக்களுக்கு வழங்கி வரும் ராஜநிலை ஜோதிடர் KP அஸ்ட்ரோ எம்என் திருமதி எம்என் ராஜவேணி அம்மா அவர்களை 12 ராசிக்கும் ஐஸ்வர்யம் குபேர செல்வத்தை கொடுக்கும் திருக்கோவில்கள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருள்பெருஞ்சோதி அருள்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருள்பெருஞ்சோதி. மாதா பிதா குருமார்களை வணங்கி நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சங்களையும் வணங்கி நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் சார் அவர்களுக்கும் மருதமலை பூச்சி ஐயாவுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிட்டு நமக்கு இன்னைக்கு கொடுத்த தலைப்புக்கு போனாங்க. ஏன்னா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அதாவது கொஞ்சம் வேகமா கருத்துக்களை சொல்ல வரேன். இன்னைக்கு நமக்கு கொடுத்த தலைப்பு பாத்தீங்கன்னா 12 ராசிகளுக்கும் குபேர சம்பத்தை கொடுக்கும் திருக்கோவில்கள் சொல்லியிருக்காங்க. இது உண்மையாவே அருமையான தலைப்புங்க. கோவில் எதுக்கு படைக்கப்பட்டதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் முன்னோர்கள் அங்கங்க கோவிலை படைச்சாங்க? இப்ப நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குல்ல, ராஜராஜன் ஐயா கட்டினது பல வருஷம் 1000 வருஷம் தாண்டி நிக்குது அப்படின்னா அங்க ஒரு அர்த்தத்தோட தான் கட்டியிருக்காங்க. அது ஏன் 1000 வருஷம் தாண்டி இன்னும் நம்ம எத்தனையோ தலைக்கட்டுகள் பார்த்துட்டு நம்ம தலைக்கட்டு பார்க்குது, நம்ம குழந்தை தலைக்கட்டு பார்க்குது அப்படின்னா அவங்க போட்ட முகூர்த்த டைம் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரா முகூர்த்தம் எடுத்து அந்த பாலக்கால தோண்டி அவங்க அந்த கோயிலை கட்டுறதுனாலதான் 1000 வருஷம் தாண்டி இன்னும் போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பேர் சொல்லக்கூடிய கோயிலா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். தஞ்சை பெரிய கோயில் மட்டும் இல்லைங்க, நம்ம பழனி எடுத்துக்கலாம், திருச்செந்தூர் எடுத்துக்கலாம், கன்னியாகுமரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்தியாவில ஏகப்பட்ட கோவில்கள் இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு. இல்ல 108 திவ்ய தேசங்களும் 1008 சிவாலயங்களும் கொடுத்த காரணம் மனிதர்களுக்கு சில சமயம் சில பிரச்சனைகள் வர்றப்ப அந்தந்த ஆலயங்களுக்கு போய் வழிபட்டா அந்த பிரச்சனை நீ விடுபட முடியும் அப்படின்னா ஒரு சூட்சமா நம்ம முன்னோர்கள் அந்த கோவிலை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் அந்த கோவிலை படிச்ச காரணம்னா நம்ம 9 கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் வான்வெளியில பயணம் செஞ்சுட்டு இருக்கப்ப அவங்களோட கதிர்வீச்சுக்கள் ஒவ்வொரு கோவில் மேல விழும். நம்ம ஏன் திருச்செந்தூர் போறோம்? அங்க குரு பகவானோட கதிர்வீச்சு அதிகமா இருக்கனால நம்ம குழந்தை பிறப்புக்காக போறோம். அங்க கடல்ல நீராடுறதுனால அந்த ஒரு கதிர்வீச்சு நம்மளைய அந்த உப்பு தண்ணியில குளிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க கிருமி எல்லாம் போகும். நம்ம ஒரு சயின்டிக்கா சொல்லலாம், பிளஸ் ஆன்மீகமாவும் சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம ராமேஸ்வரியா கடல் சார்ந்து போறோம். முதியோர்களுக்கு முன்னோர்களுக்கும் பிதர்களுக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்க காரணம் அங்க ஒரு பெரிய விளக்கமே இருக்கு. ஏன்னா ராமன் சரி அங்க வந்திருக்காங்க, ஒரு பெரிய கதையே இருக்கு. நம்ம அந்த கதைக்கு போவேன்னா அந்த டாபிக் மட்டும் நான் சொல்றேங்க. மண்ணுல இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறது கூட நம்ம ராமேஸ்வரம்ல போவோம். மண் பூஜை செய்யறதுக்கு சிறந்த இடம் நம்ம ராமேஸ்வரம்னு சொல்லலாம். ஏன் ஒருத்தருக்கு ஒரு பூமினால பிரச்சனை வருது, பூமி வாங்கிட்டு அதுல ஒரு சிரமப்படுறேன், கடன் இருக்கு, இந்த பூமி விற்க முடியல, வித்தாதான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம ராமேஸ்வரத்துல போய் பூமி பூஜை பண்ணினீங்கன்னா அந்த பூமி சீக்கிரம் வித்துரும் அப்படின்னு ஒரு காரியத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் ராமேஸ்வரம் கோயில படைச்சு செஞ்சிருக்காங்க. அங்க நிறைய ஒரு விதி விலக்கு இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு ராசிக்காரங்க, ராசி எடுத்துக்கலாம், லக்னமும் எடுத்துக்கலாம். நான் காலபுருஷ தத்துவப்படியில 12 லக்னங்களுக்கு என்னென்ன கோயில்னு கொடுத்துறேன். நீங்க பிறப்பு லக்னத்துல என்ன லக்னமோ அதுல இருந்து உங்களோட கோயில் எடுத்து நீங்க போனீங்கன்னா அந்த தனம் ஐஸ்வர்யத்தை கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பிறப்பு லக்னம் அப்படின்னாவே லான் போட்டுக்கிட்ட லக்னம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தனம் எங்க இருந்து வரும்? நம்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி தான் நம்ம தனத்தை கொடுவாரு. தனம் பிளஸ் ஐஸ்வர்யம் ரெண்டுமே அவரை தான் கொடுப்பாருங்க. இப்ப அந்த தனத்தை இயக்கினாதான் நமக்கு பணம் வரும். நான் வேலைக்கு போறேன், ஒரு 30,000 சம்பளம் வாங்குறேன், ஆனா எனக்கு கடைசியில கடைசியில இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது, சிரமமா தான் இருக்கு, அதுக்குள்ள ரன் பண்ண முடியல. நிறைய மிடில் கிளாஸ் எல்லாருமே அதுக்குள்ள ஓடிட்டு இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுனா கரெக்டா ஸ்பெசிபிக்கா உங்க லக்னத்துல இருந்து 2ஆம் பாவத்தோட கோயில்களையும் உணவுகளையும் இயக்குறப்ப உங்களுக்கு இன்னும் அதிகப்படியா சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும், அல்லது சம்பளத்துக்குள்ள உங்களால மிச்சப்படுத்த முடியும். இன்னும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அப்ப அந்த கோயில தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா காலபுருஷ தத்துவ அடிப்படையில தமிழ்நாட்டுல இருக்கிற என்னென்ன இடங்களோட வைப்ரேஷனா ஒவ்வொரு கட்டத்திலையும் போட்டிருக்காங்க. இப்ப மேஷா அப்படின்னாவே நம்ம வேலூர் மாவட்டம் மத்திய பகுதி, திருவண்ணாமலை மாவட்டம் மத்திய பகுதி, ராணிப்பேட்டை, குடியாத்தம், செய்யாறுன்னு அந்த மாதிரி ஒரு இதை போட்டிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து உங்களோட 2ஆம் பாவம் எது? இப்ப மேஷ லக்னம்னா உங்களோட 2ஆம் பாவம் ரிஷப லக்னமா வருமா? அந்த ரிஷப ராசிக்கான இடம் என்னன்னு பாக்குறப்ப நம்ம காலபுருஷ தத்துவ அடிப்படையில பிளஸ் உலகியல் ஜோதிடத்துல அந்த ரிஷபத்துக்கான ஊர் என்னன்னு பாக்குறப்ப சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம், சென்னை உள்ள மற்ற பகுதிகள்லாம் நம்ம சொல்லலாம்.
நம்ம ஸ்பெசிபிக்கா எங்க போய் கும்பிடணும்? ரிஷபம் அப்படின்னாவே அங்க சந்திரன் உச்சமாகிற இடம். அங்க எப்பவுமே காசு படத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஒரு அழகான வீடு கூட சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் வந்து சுகவாசி கூட. அங்க யார் ரொம்ப அழகா இருப்பாங்க? நம்ம வந்து காஞ்சி காமாட்சி அம்மா தாங்க. ஏன்னா காஞ்சி காமாட்சி அம்மா வந்து அழகு அழகு. ஓகேங்களா? அங்க காஞ்சி பெரியவா இருக்காங்க. இங்க ராஜநிலை உள்ள வந்துருச்சுங்களா? இதுதான் ராஜநிலைக்குள்ள ஒரு ஸ்பெஷலே. காஞ்சி காமாட்சி அம்மா அங்கதான் இருக்காங்க. நம்ம பெரியவோட அனுகிரகம் அங்கதான் இருக்கு. ராஜநிலைக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேங்களா? அப்ப மேஷ லக்னக்காரங்க நீங்க வந்து காஞ்சிபுரம் போய் காமாட்சி அம்மனை பார்த்தீங்கன்னா உங்களோட 2ஆம் வீடு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். உங்களுக்கு பண வரவு வரும். அங்க பண வரவு மட்டும் இல்லைங்க, அங்க ஐஸ்வர்யம் குபேரம் எல்லாமே இருக்கு. ஏன்னா அங்க பௌர்ணமிக்கு ஒரு பூஜை நடக்கும். அது ரொம்ப ஸ்பெஷல் பூஜை. நீங்க நெட்ல அடிச்சீங்கன்னா தெரியும். காஞ்சி காமாட்சி அம்மன்ல வந்து பௌர்ணமிக்கு என்ன பூஜை நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு நீங்க உங்களோட ஐஸ்வர்யத்தை பெருக்கிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு உதவி செய்யறது காஞ்சி காமாட்சி அம்மன் தான். 2வது ரிஷப லக்னக்காரங்க. ரிஷபத்துக்கு 2ஆம் இடம் வேணா வந்து மிதுனமா வரும். அது வந்து ஒரு காற்று ராசி. ஓகேங்களா? அப்ப நம்ம மிதுனக்காரங்க என்ன செய்யணும்னா ஸ்ரீரங்கம் போலாம். ரொம்ப பக்கமா இருக்கும். ஸ்ரீரங்கத்துல நம்ம புதனுக்குரிய கோயில் கூட சொல்லலாம். நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அங்க ஆண்டவரை கும்பிடலாம். அங்க இருக்க சுற்றி இருக்கிற கோயிலும் கும்பிடலாம். ஆனா ஸ்பெசிபிக்கா ஸ்ரீரங்கம் போறது ஓகே தாங்க. 2வது அந்த காற்று ராசி அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். நீ ஸ்ரீரங்கம் போறப்ப நம்ம பெரிய கோயில் ஒண்ணும் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லலாம். அங்க இருக்கிற சின்ன சின்ன குட்டி கோயிலுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு விபூதி, ஒரு சாம்பிராணி, பச்சை கற்பூரம் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அங்க தாயார் சன்னதி இருக்கு இல்லைங்களா? அங்க சின்ன சின்ன கோயிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். டைரக்டா ஸ்ரீரங்கத்துக்கு போய் வாங்கி கொடுக்கற விட அங்க குட்டி இருக்கிற கோயிலுக்கு நீங்க அதை வாங்கி கொடுத்தா உங்களோட 2ஆம் வீட்டு இது வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஓகேங்களா? இப்ப அது 3 மிதுன லக்னத்துல பிறந்துட்டப்பா எனக்கு வந்து 2ஆம் வீட்டு எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வீடு வந்து கடக வீடா வரும். கடக வந்து ஓடுற ஆறை குறிக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த 6 சார்ந்த சிவன் கோயிலுக்கு போடலாம். இல்ல உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு 6 சார்ந்த, அதாவது 6 ஓடிட்டே இருக்கணும். இந்த கடகத்துக்கு 3 டெபினிஷன் கொடுக்கலாங்க. 1 ஓடிக்கிட்டு இருக்கிற நதி நீர், அல்லது எப்பயாவது வெள்ளம் வந்து அப்படியே நியூஸ்ல இந்த ஆத்துல இப்ப வெள்ளம் வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஆறு, இல்லைன்னா எப்பயுமே மழையே பெஞ்சாலும் வெள்ளம் வராம எப்பயுமே ஒரு படுகையா இருக்கிற ஒரு ஆறு. எந்த ஆறு அப்படிங்கிறது உங்களோட லக்னாதிபதி எங்க இருக்காரோ அதை பொறுத்து இருக்குங்க. நீங்க எப்பயுமே முடிஞ்ச வரைக்கும் எப்ப ஓடுற தண்ணி ஓடிட்டு இருக்கிற 6 பக்கம் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போலாம், ஜீவ சமாதிக்கு போலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போறப்ப உங்களோட பணம் இது வந்து வரவு இருக்கும். ஜீவ சமாதிக்கு போனா எப்படி பணம் வரும்னு கேட்காதீங்க. இருக்குல்ல ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு வைப்ரேஷன் ஆற்றல் இருக்கிற இடம் நம்ம ஜீவ சமாதிகள் தான். ஏன்னா அவங்க மனித பிறவிகளா பிறந்து நமக்காக கண் முன்னாடி, இப்ப நம்ம பெரியவோட ஒரு வைப்ரேஷன் நமக்கு அப்ப தெரியல. இப்ப அவர் போன காலத்துல அவரை பத்தி நம்ம பேச பேச இன்னும் எக்ஸ்ட்ரா வைப்ரேஷன் ஆகுது. அதனால ஜீவ சமாதிக்கு ரொம்ப வைப்ரேஷன் இருக்கு. இப்ப நம்ம சிவன் கோயில வந்து 6 கால பூஜை நடக்க 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 அது உருவேத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜீவ சமாதியில அவங்களோட ஆத்மா வந்து எந்நேரமும் நமக்காக தியானம் பண்ணிட்டு இருக்கனால வைப்ரேஷன் அதிகமா இருக்கு. அப்ப நீங்க மிதுன லக்னக்காரங்க கடகத்தை ஆக்டிவேஷன் பண்ணுனா உங்களுக்கு வந்து பண வரவு வரும். ஓகேங்க? நான் வந்து கடகத்துல பிறந்துட்டேன். இந்த நல்ல ஆத்துல நல்ல 6 இந்த மாதிரி பவானி தண்ணி எப்பயும் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கடகத்துல பிறந்துட்டேன். என்னோட பணத்தை எப்படி நான் வர வைக்கிறது அப்படின்னா நீங்க சிம்ம வீட்டை பிடிக்கணும். ஓகேங்களா? சிம்மம் அப்படிங்கிறது வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லலாம். நம்ம சட்டநாதர் பிரம்மபுரீஸ்வரர் கோயில் சொல்லலாம். நம்ம ஈஸ்வரனை தான் பிடிக்கணும். ஏன்னா கடகத்துக்கு சிம்மம் வந்து அங்க சூரிய பகவானோட வீடு. ஓகேங்களா? அங்க வந்து சிவனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். டைரக்டா சீர்காழி பஸ் ஏறி போய் நம்ம வந்து சட்டநாதர் பிரம்மபுரீஸ்வரர் கும்பிட்டு வரலாம். இல்ல கொஞ்சம் பக்கமா இருக்கிறீங்கன்னா கூட வைத்தீஸ்வரர் கும்பிடலாம். என்னால காசு பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டு பஸ்ல போக முடியாதுமா, சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கிற 6 கால 8 கால 10 கால பூஜை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் உங்களோட ஆக்டிவேஷன், அதாவது பணத்துக்கான ஆக்டிவேஷன் கும்பிட்டுக்கலாம். இது தொடர்ந்து போயிட்டே இருக்கணுங்க. அதனால அப்பதான் அது வந்து ஒரு பயன்பாட்டுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப நான் வந்து சிம்மத்துல பிறந்துட்டேன். எனக்கு 2ஆம் வீடு வந்து கன்னியா வரும். நான் வந்து எந்த கோயிலுக்கு போறது அப்படிங்கிறப்ப சிம்மத்துக்கு 2வது வீடு கன்னி அப்படிங்கிறப்ப அங்க வந்து புதனோட வீடு, புதன் உச்சமாகறாரு, சுக்கிரன் வந்து மைனஸ் ஆகிறாரு. நீங்க வந்து கன்னியாகுமரி போலாம். ரொம்ப தூரமா இருந்தாலும் கன்னியாகுமரிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கன்னியாகுமரி போனா ரொம்ப சீக்கிரம் திருமணம் ஆகும். ஏன்னா அந்த அம்மா வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணி இன்னும் நின்றுட்டே இருக்காங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய கதையே இருக்கு. சிவபெருமான் தன்னை வந்து இந்த டைத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் வர்றப்ப அந்த சேவல் கூவிச்சு, மீண்டும் சேவல் கூவிச்சு, அதுக்கப்புறம் போகக்கூடாது ரிப்பீட் போயிட்டாங்க. ஆனா இந்த அம்மா அதுக்காக ஒரு கஷ்டப்பட்டு இன்னும் நின்றுட்டு இருக்காங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கிற டைத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் கன்னியாவே இருக்கிறேன்னு இன்னும் கடவுள் வருவாரு அப்படிங்கிறப்ப கன்னி தெய்வமா அங்க நின்று கன்னி பகவதியா கன்னியாகுமரியில நமக்கு அந்த காட்சி அளிச்சுட்டு இருக்காங்க.
அந்த அம்மா ஏன் நமக்கு ஸ்பெஷலா என்ன செய்ய போறாங்கன்னா, அந்த கன்னியா இருந்து கல்யாணம் ஆகாத தவிக்கிற பெண்களுக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்பெஷலா மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நீங்க சிம்மத்துல இருந்துச்சுன்னா அதாவது கன்னி வீட்டு ஆக்டிவேஷன் பண்ணலாம். திருமணத்துக்கு மட்டும் இல்ல, அந்த அம்மா பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு அவங்கதான் கடவுள். அப்ப நீங்க கன்னியாகுமரி அம்மா பிடிச்சிட்டு தலமா பகவதி அம்மனை பிடிச்சிட்டு நீங்க வந்து உங்களோட பணத்தை குபேர செல்வத்தை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதே கன்னி லக்னமா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 2ஆம் வீடு துலாம் லக்னம். துலாம் எப்பயுமே நம்ம ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மா தாங்க. டைரக்டா கன்னி லக்னக்காரங்க ஸ்ரீவெல்லிபுத்தூர்ல போய் ஆண்டாள் அம்மாவை கும்பிட்டுட்டு அங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு என்ன மாலை சொல்லுவாங்கன்னா துளசி மாலை தருவாங்க. அந்த கோயில இருக்க ஸ்பெஷலே அதான். துளசி மாலை உங்க கழுத்துல போட்டுட்டு அதை கொடுத்தீங்கன்னா மீண்டும் அம்மா பாதத்துல வச்சு அவங்க பூஜை பண்ணி தருவாங்க. அதை நீங்க வாங்கிட்டு வந்து போட்டுக்கிறது சிறப்பு. உங்களோட பண வைப்ரேஷனுக்கு வந்து கன்னி லக்னக்காரங்களுக்கு துலாம் இது பண்றப்ப துலாம்கான கடவுள் வந்து ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஆண்டாள். ஓகேங்களா? அப்புறம் நான் துலாமத்துல பிறந்துட்டேன். அப்ப நீங்க விருச்சிகத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். விருச்சிகம் அப்படின்னாவே காலபுருஷனுக்கு 8வது வீடு. அது கொஞ்சம் வருமானம் இருந்தது. விருச்சிகத்துக்கு வந்து கிணறுன்னு சொல்லலாம். நம்ம எப்படி கடகத்துக்கு வந்து ஓடுற ஆறுன்னு சொன்னோமோ விருச்சிகத்துக்கு வந்து நிக்கிற கிணறுன்னு சொல்லலாம். இதுல 2-3 டெஃபினேஷன் சொல்லலாம். கிணத்துல நல்ல தண்ணியா இருந்துச்சுன்னா குடிமக்களுக்கு யூஸ் பண்ற தண்ணி எல்லா மக்களும் வந்து குடிக்கிறப்ப அது வந்து நல்ல தண்ணி கிணறு. ஓகேங்களா? குடி தண்ணி கிணறு. நம்ம ஒரு படத்துல கூட சொன்னாங்களா, அந்த ஜோக் யாரும் மறக்க மாட்டாங்க. குடி தண்ணி கிணறு. சப்போஸ் அதுல வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துற கிணறு மட்டும் இருக்கும். அந்த பாசம் முடிச்சிருக்கும், இருந்தாலும் விவசாயத்துக்கு பயன்படும். ஓகேங்களா? இன்னொரு கிணறு சேறு சகதியமா இருக்கும், அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. இன்னொரு கிணறு பால் அடைஞ்சு கிடக்க, அது நம்ம எப்படி கணக்கே போட முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் அந்த விருச்சிக வீடு. அப்ப அந்த விருச்சிகத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஹார்டான தெய்வமா எடுத்துக்கலாம். எப்படி சொல்றதுன்னா மயானத்துக்கு நம்ம போறப்போ அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். மின்மயானத்துக்கு போயிட்டு நம்ம சொந்தக்காரங்களே ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம மின்மயானம் போறோம், அந்த மின்மயானத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நம்ம வாங்கி தரலாம், இல்ல நம்மளால முடிஞ்சா காசு கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்ல அப்படின்னா துலாம் வீட்டுக்காரங்க வந்து நம்ம பொள்ளாச்சி பக்கம் இருக்கிற மாசாணி அம்மன் கோவில் போறது சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? துலாம் வீட்டுக்காரங்களுக்கு 2வது வீடு விருச்சிகமா வரனால விருச்சிகம் எப்பயுமே மர்மம் இருந்த வீடு. அதனால ஒண்ணும் நம்ம மின்மயானத்துல வேலை செய்யறவங்களுக்கு உதவி செய்யலாம், இல்ல இந்த பிணந்தூங்குறவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம், இல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு உதவி செய்யலாம். இல்ல அப்படின்னா பொள்ளாச்சியில இருக்க மாசாணி அம்மன் கோவில், அதான் ஆனமலைன்னு சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு போறது சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? இந்த நம்ம அந்த கொடுக்குற ஒரு 5 ரூபா 10 ரூபா கூட அது பெரும் பணமா நமக்கு திருப்பி வரும். நான் நிறைய இதுல நான் சொல்லியிருப்பேன். கொடுக்க அது திருப்பி வர அதை சேர்ந்தன கிணறு தான் மறுபடியும் ஊருன்னு சொல்லுவாங்கல்ல பாத்தீங்களா, அது விருச்சிகத்துக்கு ஆக்டிவேஷன் ஆகுது. எந்த அளவுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு திருப்பி உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு வேற விதத்துல. நீங்க ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் வேற விதத்துல உங்களுக்கு கொடுப்பாரு. இது வந்து கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா நம்ம கொடுக்க ஒரு கஞ்சத்தனம் பட்டுட்டு ஐயோ 100 ரூபா கொடுக்கறதா அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த 1000 ரூபாய் நமக்கு தான் லாஸ் ஆகும். ஓகேங்களா? அப்ப இந்த வீட்டுக்கு இந்த வீடு ஆக்டிவேஷன் பண்றப்ப உங்களுக்கு பணம் வர்றது உறுதி. ஓகேங்க? இப்ப நான் விருச்சிகத்துல பிறந்துட்டேன், எனக்கு பணம் வரணும் அப்படின்னா விருச்சிகத்துக்கு 2வது வீடு தனுசு வீடு. தனுசு அப்படிங்கிறப்ப அது காலபுருஷனுக்கு 9வது வீடு, குரு பகவானோட வீடு, முன்னோர்களோட ஆசி அதாவது முன்னோர்களோட ஆசி அனுஷ்டானம் எல்லாமே நிறைந்த வீடு. அங்க வந்து நம்ம வந்து சிவன்மலை சென்னிமலை அனது பிளஸ் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரோட எடுத்துக்கலாம். ஏன்னா முருகனே நம்ம சிவன் தான் சொல்ல முடியும். அதெல்லாம் சிவன்மலை சென்னிமலை போலாம், அங்க முருகன் தான் இருந்தாலும் பவானி கூடுதுறையும் போலாம். உங்களுக்கு நீங்க இருக்கிற ஊருக்கு எது பக்கமோ அந்த மாதிரி போய்க்கலாம். ஓகேங்களா? தனுசு ஏக்கர் ரொம்ப சிம்பிள், ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் வீடோட. அதாவது விருச்சிக லக்னக்காரங்க தனுசு ஏக்கிறப்ப ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா? நான் தனுசு லக்னத்துல பிறந்துட்டப்பா, என்னோட பணம் வர குபேர சம்பத்து கொடுக்குற கடவுள் எதுன்னு கேட்கிறப்ப தனுசுல பிறந்தவங்களுக்கு வந்து எப்பயுமே தனுசுல இருந்து மகரம் கும்பம் மீன் அப்படிங்கிறவே உங்களுக்கு சூரியன் வந்து பூமி விட்டு கொஞ்சம் விலகி வந்ததுனால நமக்கு குளிர்காலம் வந்துடும். அப்ப நீங்க எல்லாமே குளிர் பிரதேசம் தான். தனுசுல இருந்து 2வது வீடு மகரத்தை ஆக்டிவேஷன் பண்றப்ப நீங்க குன்னூர் நீலகிரியில இருக்க சிவசுப்பிரமணியன் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு, பிளஸ் முருகன் கோயில் இருக்கு. இந்த 2 கோயில்ல உங்களுக்கு எது தோதோ அது போய்க்கலாம். இங்கதான் போகணும்னு கிடையாது. நமக்கு என்ன காலபுருஷ தத்துவ அடிப்படையிலும் உலகியல் ஜோதிடத்திலையும் இந்தந்த ஊர் இந்தந்த கோயிலுன்னு ஒரு 10 கோயில் 10 ஊர் கொடுத்துருக்காங்க. இதோ ஒரு கோயில் ஒரு இடத்துல போனீங்கன்னா கூட அந்த வைப்ரேஷன் இருக்கதான் செய்யும். இப்ப நீங்க பழனி அப்படின்னா பழனி முருகன் உச்சியில தான் போய் நின்னாலும் உங்களுக்கு வைப்ரேஷன் எல்லாம் கிடைக்காது. நீங்க பழனி பஸ் ஸ்டாண்ட் திரு ஆவின்குடி போனாலே உங்களுக்கு முருகனோட அருள் கிடைச்சிருச்சு. முருகனோட அருள் கிடைச்சாதான் முதல் நீங்க பழனி பஸ்ஸே ஏற முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த தனுசுக்காரங்க நீலகிரி குன்னூர்ல இருக்கிற சிவன் கோயில் பிளஸ் சிவசுப்பிரமணியன் கோயில நீங்க ஆக்டிவேஷன் பண்ணி உங்க குபேர செல்வத்தை முருகன்கிட்ட இருந்து நிறைய வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நான் மகரத்துல பிறந்துட்டேங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கும்ப வீட்டை இயக்கணும்.
கும்பம் அப்படின்னாவே நம்ம சொல்ல வேண்டாம். கும்பமும் அதே மாதிரி தாங்க, கொஞ்சம் ஸ்பெஷலானது. ஏன்னா நம்ம பாக்குறப்ப அழகா தான் இருக்கும், கும்பம் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கும்பத்துக்குள்ள என்ன போட்டிருக்காங்கன்னு தெரியல. பச்சரிசி போட்டிருக்காங்களா, தண்ணி ஊத்திருக்காங்களா, அதுக்குள்ள வேற ஏதாவது என்ன போட்டிருக்காங்கன்னு நமக்கு உணர முடியாத வீடு இந்த கும்பமும் கூட. ஓகேங்களா? எப்படி கிணத்துக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாதோ, அது மாதிரி கும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா கும்பம் ரொம்ப ஸ்பெஷல் தான், இல்லைன்னு சொல்ல. காலபுருஷனுக்கு 11வது வீடு. இருப்பினும் அந்த கும்பம் அப்படிங்கிற வெரைட்டி படும். அப்ப அந்த கும்ப வீட்டுல பிறந்தவங்க, அதாவது மகர வீட்டுல பிறந்தவங்க கும்பத்தை ஆக்டிவேஷன் பண்றப்ப நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தான். உங்களுக்கு காம்பினேஷன் புரியுதுங்களா? மகரத்துல இருந்து 2வது வீட்டை ஆக்டிவேஷன் பண்றப்ப கும்பத்துல என்ன இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர். அவரு ஆணாவும் பெண்ணாவும் இருக்காரு. அங்க என்ன இருக்குன்னு சூட்சமத்தை நமக்கு சொல்லி தராரு. 2மே நான் தான்டா, உலகமே நான் தான். உனக்கு பணம் வேணுமா, செல்வாக்கு வேணுமா, கணவன் மனைவி வேணுமா, உனக்கு ஒரு அந்தஸ்து வேணுமா, முதல்ல உனக்கு ஒரு அமைதி வேணுமா, எல்லாம் கொடுக்கறது எனக்குள்ளேயே, உலகமே எனக்குள்ள இருக்குன்னு சொல்றவர் தான் அர்த்தநாரீஸ்வரர். ஓகேங்களா? அப்ப மகர வீடு அந்த கும்பத்தை இயக்குறப்ப உங்களுக்கு சூப்பரா அள்ளி கொடுப்பாரு நம்ம அர்த்தநாரீஸ்வரர். ஓகேங்களா? இந்த கும்பத்துக்கு இன்னும் 2 கோயில் கூட இருக்குங்க. அர்த்தநாரீஸ்வரர் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா நீங்க கொல்லிமலை மாசி பெரியசுவாமி கோயிலை இயக்கலாம். அரபலீஸ்வரர் இருக்காரு கொல்லிமலைக்கு. அதான் நாமக்கல் மாவட்டத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து கொல்லிமலை ரொம்ப பக்கமா இருக்கு. அரபலீஸ்வரர் தான் இந்த ஸ்பெஷல் கடவுள். அங்கெல்லாம் நீங்க போலாம். மாசி பெரியசுவாமி எல்லாம் இயக்கலாம். ஓகேங்களா? சரிப்பா, நான் கும்பத்துல பிறந்துட்டேன், எனக்கு வந்து பணம், பொருளாதார அந்தஸ்து, செல்வாக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்க வந்து மீன வீட்டை இயக்கலாம். மீன் அப்படிங்கிற ஏற்கனவே சொல்ல நான் குளிர் பிரதேசத்து, அதாவது சூரியன் வந்து பூமி விட்டு விலகிறதுனால ரொம்ப குளிரா இருக்கும். அப்ப வந்து நீங்க குளிர் பிரதேசத்தை போகணும். ஓகேங்களா? ரொம்ப குளிர் பிரதேசம் பூம்பாறை, ரங்கமலை, பூம்பாறை முருகன் எல்லாம் நீங்க ஆக்டிவேஷன் பண்ணலாம். கும்பத்துல இருக்கிறவங்க, கும்ப லக்னத்துல பிறந்தவங்க மீனத்தை ஆக்டிவேஷன் பண்றப்ப பூம்பாறை முருகன் கோயிலுக்கெல்லாம் போகலாம். இல்லப்ப ரொம்ப தூரமா இருக்கு, ஏன்னா நீலகிரி ஊட்டி பக்கம் போகணும் இல்ல அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனை இயக்குனாலும் உங்களுக்கு ஓகே தான். கும்ப லக்னக்காரவங்க 2ஆம் வீட்டு, அதாவது தனஸ்தானத்தை இயக்கிறப்ப நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலே உங்களுக்கு தனம் வந்துடும். ஓகேங்களா? கடைசியா நான் மீன லக்னத்துல பிறந்துட்டப்பா, எனக்கு வந்து பொருளாதார அந்தஸ்து, குபேர செல்வம் வேணும் அப்படின்னா நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நம்ம பழனி முருகன் தாங்க. அங்க போய் பழனி முருகன் வந்து எல்லாருமே ஆண்டி குளத்துல இருந்தா பார்க்க கூடாது, ராஜா குளத்துல இருந்தா பார்க்கணும், நிறைய டெஃபினிஷன் போயிட்டு இருக்கு. எங்க இருந்தாலும் அவர் நமக்கு முருகன் தாங்க. நமக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னாவே முருகன் பணம் கொடுப்பாரு. ஓகேங்களா? அவர் ஆண்டியா இருந்தாலும் சரி, அரசனா இருந்தாலும் சரி, நம்ம கும்புற விதத்துல கொடுத்தா அவர் கண்டிப்பா பணம் கொடுப்பாரு. 2வது பழனி ஸ்பெஷல் என்னன்னா, கீழே இருக்க திரு ஆவின்குடியில போய் முதல்ல குழந்தை வேலைப்பறம் கும்பிடணும். அவர் அருணகிரிநாதருக்கு காட்சி அளித்தவர் குழந்தைய அங்க நிற்கிறாரு. இன்னும் அந்த முருகனோட பாதச்சுவடி கூட திரு ஆவின்குடியில இருக்கு. ஓகேங்களா? அதுல நீங்க தரிசனம் பண்ணுங்க. திரு ஆவின்குடிக்கு ஆப்போசிட்ல ஒரு மயிலோட சிலை இருக்கு. அந்த சிலையை இது பண்ணுங்க. அங்க 2-3 சித்தர்களா இருக்காங்க. அந்த சித்தர் ஜீவ சமாதி எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா போகராங்கே இருக்காரு. அப்ப நீங்க திரு ஆவின்குடியில போறப்பயே அங்க மகாலட்சுமி அம்மா இருப்பாங்க. காமதேனு மகாலட்சுமின்னு திரு ஆவின்குடி கோயிலுக்குள்ளேயே இருப்பாங்க. அப்ப அந்த மகாலட்சுமி எல்லாம் நீங்க கும்பிட்டுட்டு மலைக்கு போறப்ப உங்களோட பணம், பொருளாதாரம் எல்லாமே உயரும். ஏன்னா அங்க போகர் இருக்காரு, ஜீவ சமாதி இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி குறிப்பிட்ட கோயிலுக்கெல்லாம் போய் உங்களோட பணம், பொருளாதார அந்தஸ்துல நீங்க கொஞ்சம் மேம்பட்டுக்கோங்க. எனக்கு தெரியாம இருந்துச்சு, கிடைக்காம தெரியாம இருந்துச்சு, இதெல்லாம் இப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க உங்களோட பணம், பொருளாதாரத்தை அந்தந்த கோயிலுக்கு போய் ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. எப்ப போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கோயில் அப்படிங்கிறப்ப முடிச்ச வரைக்கும் உங்களால எப்ப முடியுதோ அப்ப போலாம். ஒரு வேண்டுதல், நான் வந்து ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில நட்சத்திரங்கள், உங்க பிறப்பு நட்சத்திரம் குறிப்பிட்ட நட்சத்திரங்கள், அதுக்கு காலக்கெடுவெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம சும்மா கோயிலுக்கு போனோம் அப்படின்னா உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்கும் அப்ப கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போனா ஒரு 1/2 hour, 1 மணி நேரம் அந்த கதிர்வீச்சுக்களும் வைப்ரேஷன் வாங்குறதுக்காக கோயில இருங்க. உடனே ஒரு 100 ரூபா கொடுத்து 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் சாமி பார்த்தோமா வந்தோமான்னு இருக்காதீங்க. கொஞ்சம் நின்று போங்க. இல்லைன்னா போயிட்டு கும்பிட்டுட்டு வந்து ஒரு இடம் பார்த்து உட்காந்து, ஏன்னா அவங்க 6 கால பூஜை பண்ணிட்டே இருக்கிறப்ப நிறைய மந்திரங்கள் ஓதி பயங்கர வைப்ரேஷன்ல இருக்கும். அந்த வைப்ரேஷன் நமக்கு தாக்கத்தை கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்கவுங்க கோயிலுக்கெல்லாம் போய் நீங்க உங்களை வந்து சிறப்படிச்சுக்கோங்க. உங்களோட தனம், ஐஸ்வர்யத்தை பெருக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும். நீங்க நிறைய கோயில் சொல்லியிருக்கீங்க, எந்த கோயிலுக்குமே என்னால போக முடியாது, ரொம்ப சிம்பிளா சொல்லுங்க அப்படின்னா மேசராசிக்காரங்க முடிஞ்ச ஒரு பாக்கெட் அன்னதானம் கொடுங்க. ஏன்னா அது ரிஷபமா இருக்கனால அன்னதானம் கொடுங்க. ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னா உங்களால முடிஞ்ச ஒரு சஷ்டி வீட்டுல படிங்க, இல்ல கனகதார சூஸ்திரம் அந்த மாதிரி படிங்க, இல்ல கனகதார சூஸ்திரம் அல்லது சஷ்டி புக்கு வாங்கி யாருக்காவது கொடுங்க. ரிஷப லக்னக்காரவங்க. இல்லப்பா இது ரிஷபத்துக்கு. மிதுன லக்னக்காரவங்க என்னன்னா, நதிக்கரையோடு இருக்கிற கோயில், எப்படி இருந்தா உங்க ஊருக்கு பக்கம் ஒரு நதி ஓடும், சிம்பிளா நதி இருந்தா கூட அங்க போய் நீங்க கும்பிட்டுட்டு வாங்க. ஓகேங்களா?
கடகலக்கணக்காரங்க எப்படியும் மலை சார்ந்து போகணும். என்னால அப்படியெல்லாம் போக முடியாது அப்படின்னா ஒரு சின்ன விளக்குல நெய் வாங்கி, அதாவது நெய் வாங்கி கொடுத்தாலும் சரி, நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடகனுக்கு 2வது வீடு சிம்ம வீடு, அது வந்து மலையும் சார்ந்த இடம். அதனால நீங்க எண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்ம வீட்டுக்கு வந்து திருமணம் நடக்காதவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா கன்னி அக்யூஷன் பண்றப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. கன்னி வீடு வந்து ஒரு சக்கரை பொங்கல் வச்சு உங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு படைங்க. துலாம் வீடு வந்து அநாத பெண்களுக்கு உதவி செய்யுங்க. ஏற்கனவே துலாம் விருச்சிகத்துக்கு சொல்லு, துலாம் லக்னத்துல பிறந்தவங்க விருச்சிகத்தை ஆக்டிவேஷன் பண்றப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அந்த அநாத பெண்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. ஓகேங்களா? விருச்சிகத்துல பிறந்தவங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயில்களுக்கு இந்த ஹோமம் நடத்துறாங்கல்ல, அதுக்கான பொருள்கள்லாம் வாங்கி கொடுங்க. ஹோமத்துக்கு நிறைய பொருள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஐயர்கிட்ட கேட்டீங்கன்னா இதை 2 பொருள் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? இதே தனுசா இருந்துச்சுன்னா தனுசு வீட்டுக்காரங்க வந்து நீங்க ஒரு ஆதித்ய கிருதியம் புக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஓகேங்களா? மகர லக்னக்காரங்களா இருந்துச்சுன்னா பக்கத்துல இருக்கிற கருப்பராயன் கோயிலுக்குனாலும் போய் கும்பிட்டுவாங்க. அவ்வளவு தூரம் நீங்க ஊட்டி எல்லாம் போக முடியலனாலும் பக்கத்துல இருக்கிற கருப்பராயன் கோயிலுக்குனாலும் போயிட்டு வாங்க. கும்பலக்னமா இருந்துச்சுன்னா பக்கத்தாடி இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு ஒரு தட்டு, வளையல், இந்த மாதிரி ஒரு சுபமான பொருட்களை வாங்கி கொடுத்து உங்களோட தனத்தை விருத்தி பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இதை மீன லக்னக்காரங்களா இருந்தா நீங்களும் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஒரு முருகன் கோவிலுக்கு போய் ஒரு விளக்கு போறதுக்கு எண்ணெய் மட்டும் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? இன்னும் ரொம்ப சுருக்கமா போனா 1, 5, 9 அப்படிங்கிறது மேஷம், சிம்மம், தனுசு இவங்க அன்னதானம் மட்டும் பண்ணா போதும். வீட்டுல செஞ்ச அன்னதானத்தை கூட யாராவது முடியாதவங்களுக்கு போய் அன்னதானம் கொடுத்துட்டு அவங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்கன்னாவே ஈஸியா உங்களோட பண வரவு வரும். ஓகேங்களா? 2010 அப்படிங்கிறப்ப ரிஷபம், கன்னி, மகரம் இவங்க வந்து வாசனை திரவியங்கள் வாங்கி, எந்த கோயிலா இருந்தாலும் சரி வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? 3, 7, 11ங்கிறப்ப மிதுனம், துலாம் பிளஸ் கும்பம் இவங்களுக்கு வந்து பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் எந்த கோயிலுக்கு வேணாலும் நீங்க அந்த அர்ச்சனை பண்றப்ப அந்த சாமி குளிர்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்களே அந்த சமயம் போய் இதை வாங்கி கொடுத்து உங்களோட பண வரவை அதிகப்படுத்தலாம். 4, 8, 12ங்கிறப்ப கடகம், விருச்சிகம், மீனம் இவங்களுக்கு எப்பயுமே கோயிலுக்கு நல்லெண்ணெய் பிளஸ் நெய் தாங்க வாங்கி தரணும். அந்த தீபம் எரிய இவங்களுக்கு பிளஸ் வைப்ரேஷன் வரும். 2வது பொருளாதார இதுவும் வரும். என்னால ரொம்ப தூரமா போக முடியும் அப்படின்னா நீங்க ரொம்ப தூரமா இருக்கிற கோயிலுக்கு போங்க. சிம்பிளா பண்ணணும் அப்படின்னா நீங்க சிம்பிளா வீட்டுல இருக்கிற இந்த இதை பண்ணாலே உங்களோட பண வரவு வரும். நாங்களே இப்படிதான் முடிஞ்சா கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா வீட்டுல இருக்கிற வேலையை சிம்பிளா எந்த கோயிலுக்கு போய் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு உங்களோட பண வரவை நாங்க அதிகரிச்சுட்டு இருக்கோம். ஓகேங்களா? நாங்க என்ன செய்யறோமோ அதை தான் உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி 12 லக்னத்துக்கு சிறப்பு கோயில்கள் கொடுத்துருக்கேன். சிறுசா பண்ற, அதாவது கை வைத்தியம் சொல்லுவாங்கல்ல பாட்டி காலத்துல, அந்த மாதிரி கை வைத்தியம் மாதிரி சிறுசா உங்க வீட்டுல இருந்து அன்னதானம், பூஜை பொருட்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஒரு தடவைக்கு இல்ல 2 தடவை மீண்டும் கேட்டு கூட உங்களோட தனவரவு, ஐஸ்வர்யம், குபேரத்தை வரவழைக்கிறது உங்களோட பொறுப்பு. அது தெய்வம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஏன்னா தட்டினதான கதவு திறக்கும், அழுத குழந்தைக்கான பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அமைதியா இருந்தா எதுவுமே கிடைக்காது. அந்தந்த இடத்துக்கு போய் அந்தந்த வைப்ரேஷன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்றப்ப அவங்க கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? நீங்க இனிமேல் உங்களோட தனவரவை அதிகரிக்க முயற்சி பண்ணுங்க. எல்லா கடவுளும் கொடுக்க ரெடியா இருக்காங்க. எல்லா கடவுளும் கொடுத்தாலும் வாங்கறதுக்கு நம்மளும் ரெடியா இருக்கணும். நம்ம முயற்சி இல்லாம இருந்தா அது எதுவுமே நடக்காது. முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ண முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி ராஜநிலை யூடியூப் சேனல் பிளஸ் இது டெலிகிராம் பார்க்குற எல்லா மக்களுக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட ஆசன் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், ராஜநிலை குழுமத்துக்கும் மற்றும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இன்றைக்கு வந்து ராஜநிலை ஜோதிட குழுமத்தின் வந்து 9வது கருத்தரங்கு காலையிலிருந்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பில் பேசினார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். திருமதி ராஜவேணி அவர்கள் வந்து செல்வந்தராக இருக்கிற வழியில சொன்னாங்க. எல்லாருமே ஒவ்வொரு வழியில சொன்னாங்க கூட நான் பெற்ற இன்பம், ஏன்னா அவங்க அதை சொல்லிச்சா அவங்க ஜெயிச்சாங்களாமா. அதனால அவங்க செஞ்ச பரிகாரத்தை வந்து இந்த ராஜநிலை டிவி பார்க்கக்கூடிய நண்பர்கள், பேஸ்புக் பாருங்க, யூடியூப்ல வரவங்களுக்கு வேண்டி ஒரு அழகான பதிவு செஞ்சிருக்காங்க. அவர்களுக்கு ராஜநிலை டிவி சார்பில் வந்து நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.